வணக்கம். எனக்கு உங்களை மாதிரி பெரிய பெரிய பிசினஸ் ஜாம்பவான்கள் கூட எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. நான் இந்த ஃபீல்டுக்கு புதுசு, ரொம்பவே புதுசு. அதனாலேயே இந்த ஃபீல்டுல நிறைய புதுசா செய்யணும்னு ஆசைப்படுறேன். இப்ப கூட இங்க இருக்கிறத அப்படியே பேச போறேன். அதான் என் ஸ்டைல். எனக்கு முன்னாடி பேசினவங்க அவங்க ஐடியாவை சொன்னாங்க. நான் உங்க கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுபடுறேன். இல்ல, மொத்தமாவே மாறுபடுறேன். நான் ஏன் கம்பெனின்னு நினைக்கிறதே இல்ல, எப்பவும் அப்படி சொல்றதும் இல்ல. இது எங்க கம்பெனி. நான் சிஇஓ மட்டும்தான். என் கம்பெனி தொழிலாளர்கள் தான் என்ன வாழ வைக்கிறாங்க. அவங்க கிட்ட பேசும்போதும் நம்ம கம்பெனின்னு மட்டும்தான் சொல்லுவேன். தொழிலாளர்கள் தான் ஒரு கம்பெனிக்கு, நம்மள மாதிரி தொழிலதிபர்களுக்கு, ஏன் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே முதுகெலும்பு. தொழிலாளர்களை மிஷின்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டா அந்த கம்பெனில எந்த ஒரு வளர்ச்சியும் வராது. உலகம் முழுக்க இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுக்காக நான் மிஷின்ஸ் வேண்டான்னு சொல்லல. நான் கம்ப்யூட்டருக்கு எதிரி எல்லாம் கிடையாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு மட்டும் நாம் அதை யூஸ் பண்ணிக்கணும். என்னைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் தொழிலாளர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இத மனசுல அடிக்கோடு போட்டு வச்சுக்கணும். மிஷின்ஸும் கம்ப்யூட்டர்ஸும் இருக்கிறது நமக்கும் தொழிலாளர்களுக்கும் உதவி செய்யறதுக்கே ஒழிக தொழிலாளர்களை ஒட்டுமொத்தமா அழிக்கிறதுக்கு இல்ல. அதே மாதிரி தேவநந்தினி பேசும்போது சொன்னாங்க, எஃபெக்டிவ் ஹவர்ஸ கால்குலேட் பண்ணிக்கணும்னு. தேவநந்தினி, ஐ பேக் டு டிஃபர். இதெல்லாம் நம்ம இண்டஸ்ட்ரிய அழிவு பாதை கொண்டு போகும். பெட்டர் யூ திங்க் அகைன். சாரி தேவநந்தினி, உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா ஐ எம் ரியலி சாரி. இதை நான் இப்ப இங்க ரெஜிஸ்டர் பண்றது எதுக்குன்னா, ஏகப்பட்ட பிரஸ் பீப்புள் வந்திருக்காங்க. அவங்க நாளைக்கு தொழிலதிபர்கள் எல்லாம் தொழிலாளிகளை சுரண்ட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டா அது தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் கொண்டு வரும். தட்ஸ் இட். எனக்கு பிறகு பேச நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல விரிவா டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஆல். சாரி தேவநந்தினி, என் மனசுல பட்டதை சொன்னேன். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆள் தான் செம்மையா இருக்கான்னா, அவன் பேசுற ஸ்டைல் அதை விட செம்மையா இருக்கு. என் வாழ்க்கையில நான் பாக்குற தைரியமான, இன்டெலிஜென்டான, அழகான ஆம்பளை நீதான் சூர்யா. ஐ லைக் யூ சூர்யா. Who knows? And I love you. Okay, bye. நாம ஏலம் விட போற பங்களாவோட இன்னைக்கு மதிப்பு குறைஞ்சது 3 கோடியாவது இருக்கும். ஆனா நாம இப்ப 50 லட்சத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? சூர்யாவை பார்த்ததுல இருந்து அவனோட நினைப்பாவே இருக்கே. இப்ப அவன் எங்க இருப்பான்? அவனை உடனே பார்த்தே ஆகணும். மா, ஏலம் ஆரம்பிச்சிடலாமா? மா மா உங்களதாமா? யா, ஆரம்பிக்கலாம். பங்களாவோட ஆரம்ப ஏல விலை 50 லட்சம். கூட கேக்குறவங்க கேட்கலாம். 1 கோடி.
இந்த தேவநந்தினி 1 கோடிக்கு கேட்ட பிறகு வேற யார் இந்த பங்களாவை ஏலத்துக்கு எடுக்க போறாங்க? 1 கோடி 1 தரம், 1 கோடி 2 தரம், 1 கோடி 3 தரம்னு சொல்லி முடிங்க. டைம் ஆச்சு. எனக்கு ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு. 1.25 கோடி. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து மிஸ்டர் சூர்யா 1.25 கோடிக்கு ஏலத்தை கேட்டிருக்காரு. 1.5 கோடி, 1 கோடியே 65 லட்சம். 2 கோடி, 2 கோடியே 1 லட்சம். 2 கோடியே 1 லட்சம் 1 தரம், 2 கோடியே 1 லட்சம் 2 தரம், 3 கோடி, 3 கோடி 1 தரம், 3 கோடி 2 தரம், 3 கோடி 3 தரம். 3 கோடி 3 3 தரம். கோடி 3 தரம். இந்த பங்களாவை நம்ம தேவநந்தினி அம்மா 3 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த ஏலம் இதோட முடியுது. ஏன் இவன் 3 கோடிக்கு மேல கேட்கல? ஹாய் சூர்யா, how are you? நல்லா இருக்க? நான் 3 கோடின்னு சொன்னதும் நீ 4 கோடின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன். கேட்டிருப்பேன். 2 காரணத்துக்காக வேண்டான்னு விட்டுட்டேன். 2 காரணமா? என்னது? நான் ஆந்திரப்பனூர் மீட்டிங்ல பேசினத நீ பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட. நான் பேசி முடிக்கவும் எல்லாரும் கை தட்டினதை பார்த்து உன் முகம் மாறினத நான் கவனிச்சேன். இப்ப இங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்தா என்னமோ நான் வேணும்னே செய்யறதா நீ நினைக்கலாம். ஆனா என்னோட நோக்கம் அது இல்ல. இது ஒரு காரணம். குட். அடுத்தவங்க முகத்தை பார்த்தே அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு கண்டுபிடிக்கிற திறமை உன்கிட்ட இருக்கு. நெக்ஸ்ட் ரீசன்? இந்த பங்களாவோட நியாயமான ரேட் 3 கோடி தான். யாரா இருந்தாலும் அதுக்கு மேல விலை கொடுத்து இதை வாங்கினா அது உங்களுக்கு லாஸ் தான். என்னால உனக்கு லாஸ் வர வேண்டாம்னு நினைச்சேன். சோ நான் அதுக்கு மேல ஏல தொகையை ஏத்தல. தேங்க்ஸ் சூர்யா. பட் நீ 4 கோடி கேட்டிருந்தா நான் 5 கோடி கேட்டிருப்பேன். 40 கோடி ஆனாலும் இந்த ஏலத்தை ஜெயிக்காம நான் விட்டுருக்க மாட்டேன். அது தெரியுமா உனக்கு? எஸ் சூர்யா, இந்த தேவநந்தினி நினைச்சது நடந்தாகணும். அதுக்காக இந்த தேவநந்தினி என்ன வேணாலும் செய்வா, என்ன வேணாலும். அப்புறம் நம்பர் 2 இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எங்கேயும் எப்பவும் எதுலயும் நான் தான் நம்பர் 1 இருக்கணும். தேவநந்தினியும் நம்பர் 1ம் வேற வேற கிடையாது. தேவநந்தினி கிட்ட இருந்து நம்பர் 1 பிரிச்சா அன்னைக்கு தேவநந்தினி செத்து போயிருப்பா. ஒரு பிசினஸ்ல பேஷன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா எதுவுமே அளவுக்கு மீறி போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. உன்னோட வெல்விஷரா உனக்கு என்னோட அட்வைஸ் தேவநந்தினி. சாரி சூர்யா, என்னால உன்னோட அட்வைஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நான் தேவநந்தினி. எனக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் பிடிக்காது. ஓகே, see you later. Bye.
எனக்கு ஜெயிச்சுதான் பழக்கம். அப்படி இப்ப என்ன ஜெயிச்ச? இப்போ நடந்த இந்த ரேஸ்ல ஜெயிச்சேனே. ரேசா? இதுவா? காமெடி பண்ணாத. சின்ன பொண்ணாச்சேன்னு வழிவிட்டேன். உன் பழக்கம் ஜெயிச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்ட. ஏன் பழக்கம் அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறது. நோ சூர்யா, எனக்காக யாரு விட்டு கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. உன்னை யாரு விட்டு கொடுக்க சொன்னா? வா திரும்ப ரேஸ் வைக்கலாம், யாரு ஜெயிக்கிறான்னு பாப்போம். நிச்சயம் நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா நான் ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவன். கூல் தேவநந்தினி, கூல். இது ஒரு சின்ன விஷயம், அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, ஜெயிக்கிறது நானா மட்டும்தான் இருக்கணும். தோல்வியவே என்னால தாங்கிக்க முடியாது. இது வரைக்கும் நான் எதுலயும் தோத்ததில்ல. என்ன தோக்கடிக்க ஒருத்தன் இனிமே பொருந்து கூட வர முடியாது. ஆமா, ஏன் உனக்கு இவ்ளோ ஈகோ? நீ என்ன ஈகோ இன்ஜினா? வாழ்க்கை முழுக்க ஜெயிச்சுட்டே மட்டும் இருக்க. நீ என்ன கடவுளா? அந்த கடவுளே தோத்து போன கதையெல்லாம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? கடவுள் தோத்து போலாம், ஆனா இந்த தேவநந்தினி தோக்க மாட்டா. தன்னை பத்தி இப்படி ஓவரா கற்பனை பண்ணிக்கிட்ட பல பேர் அட்ரஸ் தெரியாம காணாம போயிருக்காங்க. தேவநந்தினி, நீ அழகா இருக்க, ஸ்டைலா இருக்க, மாடர்னா இருக்க. அதுக்கு நீ கர்வத்தோட இருக்கிறது கூட ஒரு வகையில ஓகே. இந்த வயசுல உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு இந்த கர்வம் சகஜம்தான். ஆனா உன் ஈகோ கொஞ்சம் ஓவர். அத கொஞ்சம் மாத்திக்கோ. மாத்திக்கறதா? நானா? சூர்யா, இதுதான் நான். இதுதான் இந்த தேவநந்தினியோட கேரக்டர். என் கேரக்டரை யாருக்காகவும் நான் மாத்திக்க மாட்டேன். கூடவே பிறந்தது சாகுற வரைக்கும் என் கூடவே தான் இருக்கும். அவ்வளவு ஏன், செத்த பின்னாடியும் இருக்கும். உனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம அடிக்கடி மீட் பண்ற மாதிரி ஆயிடுது. அந்த நேச்சர் நம்மள ஃப்ரெண்ட்ஸா இருக்க வைக்க ஏதோ ட்ரை பண்ணுது. அந்த உரிமையில சொல்றேன், எல்லா நேரத்திலையும் ஒருத்தரால ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. வாழ்க்கையில தோல்விங்கிறது ரொம்ப முக்கியம். தோல்வி இல்லைன்னா வெற்றி ருசிக்காது. நீ நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணும்னா லைஃப்ல அதெல்லாம் சாத்தியமே இல்ல. அதை நீ சீக்கிரமே புரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லனா டைம் உனக்கு அதை புரிய வைக்கும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃப்ரீ அட்வைஸ் சூர்யா. பட் நீ என்ன மாதிரி ஒரு கேரக்டரை உன் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. அதான் என்ன உனக்கு புரியல. இப்பதானே பழக ஆரம்பிச்சிருக்க, போக போக புரிஞ்சுப்ப. சிம்பிள் சூர்யா, என்னோட லைஃபோட ஆர்கிடெக்சர் நான் தான். மை லைஃப், மை ரைட்ஸ், மை டெசிஷன். லைஃப் உனக்கு நிறைய கத்துக் கொடுக்கும் தேவநந்தினி. However, உன் ஆசைப்படியே எல்லாம் நடக்க என் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் சூர்யா. நீ சொன்ன மாதிரியே let us be friends. இது கூட நீ தான் டிசைட் பண்றல. நான் போகலாமா இல்ல நீ போன பின்னாடி தான் போகணுமா? கிண்டல் பண்றியா சூர்யா? பட் ஐ லைக் இட். யாரும் என்கிட்ட இவ்வளவு உரிமையா தைரியமா பேசினதே இல்ல. இப்பதான் இப்படி ஒரு ஸ்மார்ட்டான ஆம்பளைய பாக்குறேன். சார் டீ சார். டீ சாப்பிடலாமா தேவநந்தினி? ஷோர் சூர்யா, கம் வித் மீ, லெட்ஸ் கோ டு ஸ்பென்சர். டீ சாப்பிட ஸ்பென்சர் இருக்கா? என்ன விளையாடுறியா? நோ, ஐம் சீரியஸ். இது வரைக்கும் பாரு, டீ ஜஸ்ட் 2 rupees. அண்ணா 2 டீ கொடுங்க. செமையா இருக்கு. ஸ்பென்சர்ல கூட இப்படி ஒரு டீ கிடைக்க மாட்டது டவுட் தான். இஸ் இட்? ஒரு நாள் என் கூட வா. சென்னையில எந்தெந்த இடத்துல எதெல்லாம் நல்லா இருக்கும்னு உனக்கு நான் காட்டுறேன். அப்புறம் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் பக்கம்லாம் நீ போகவே மாட்டேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தேவநந்தினி. மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்னு கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். அதுல நான்
லைஃப் டைம் மெம்பர். லாஸ்ட் 5 இயர்ஸா பைக் ரேஸ் வின்னர். இந்த பைக் எல்லாம் சும்மா பொண்ணுங்களுக்கு வழி விடுறதுக்கு மட்டும்தான். வீட்ல இருக்கிற ரேஸ் பைக் ஜெயிக்கிறதுக்காக. எனக்கும் ஜெயிக்கிறதுனா பிடிக்கும். பாய். நிஜமாவே நீ ஸ்மார்ட்டான ஆளுதான் சூர்யா. எனக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது, என்னை எதிர்த்து பேசினாலும் பிடிக்காது, என்ன ஓவர்டேக் பண்ணா சுத்தமா பிடிக்காது. ஆனா உன்னை மட்டும் பிடிச்சிருக்கு சூர்யா. இந்த தேவநந்தினிக்கே உன்னை பிடிச்சிருக்குன்னா you're so lucky. அம்மா காஃபி எடுத்துக்குங்க. நீ என்ன பண்ணாலும் அழகா இருக்கு சூர்யா. சிரிச்சா அழகா இருக்க, கோவப்பட்டாலும் அழகா இருக்க, அட்வைஸ் பண்ணா கூட அழகா இருக்க. ஒரு பிசினஸ்ல பேஷன் இருக்கிறது நல்லதுதான். ஆனா எதுவுமே அளவுக்கு மீறி போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது. புயல் மாதிரி வந்து தூக்கிட்டு போயிட்ட சூர்யா. ஒரு பூ மாதிரி இருந்த எனக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டாக்கிட்டிய சூர்யா. எப்ப சூர்யா என்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல போற? ராணி, அம்மாக்கு காஃபி கொண்டு போய் கொடுத்தேன். அம்மா குடிக்கவே இல்ல, அப்படியே வச்சிருந்தாங்க. ஆறி போச்சுன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். வேற காஃபி போட்டு கொண்டு போய் அம்மா கொடுக்கவா? உன்கிட்ட காஃபி வேணும்னு கேட்டாங்களா? இல்ல, நானே கொண்டு போய் கொடுத்தேன். இங்க பாரு, நீ புதுசா வேலைக்கு வந்திருக்க, உனக்கு தேவநந்தினி அம்மாவை பத்தி சரியா தெரியல. அதான் காஃபியோட போய் அவங்க முன்னாடி நின்னு இருக்க. தேவநந்தினி அம்மா ரொம்ப கோவக்காரங்க. எதுவா இருந்தாலும் அவங்க கேட்டா மட்டும்தான் கொண்டு போய் கொடுக்கணும். நீயா கொண்டு போனா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியா? இன்னைக்கு உன் நல்ல நேரம், அதான் தப்பிச்சிட்ட. இல்லைனா நான் உங்ககிட்ட காஃபி கேட்டனான்னு சொல்லி அந்த காஃபியே உன் கண்ணு முன்னாடி கீழே கொட்டியிருப்பாங்க. அதையும் நீ தான் தொடச்சிருக்கணும். அவ்வளவு கோவக்காரங்களா? நீ பாக்க தானே போற. அவங்க எது சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டா அதுதான் நமக்கு நல்லது, இல்லனா கஷ்டம். அவங்க யாருக்குமே பயப்பட மாட்டாங்களா? கோடீஸ்வரி அவங்க. அவங்க யாருக்கு பயப்படணும்? அவங்க அப்பாவுக்கு கூடவா? அப்பாவுக்கு கூட பயப்பட மாட்டாங்க. ராஜசேகர் ஐயா அவங்க வளர்ப்பு அப்பா. வளர்ப்பு அப்பாவா? ஆமா, பெரியம்மா போன பின்னாடி தனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லன்னு ராஜசேகர் ஐயாவை அப்பா மாதிரி மரியாதை கொடுத்து தேவநந்தினி அம்மா வீட்டோட வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, ராஜசேகர் ஐயா தேவநந்தினி அம்மாவுக்கு தூரத்து சொந்தம். சரி சரி, மீதி கதையெல்லாம் இன்னொரு நாளைக்கு சொல்றேன். வா போய் வேலையை பாப்போம். எப்பப்பா வந்தீங்க? என்னம்மா நீ, நான் வந்ததை கூட கவனிக்காத அளவுக்கு அப்படி என்னம்மா யோசனை? பிசினஸ் பத்தி தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். எப்பவும் பிசினஸ் பிசினஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கியம்மா. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? அப்பா, ஏதாவது சொல்லி என் வாயை அடைக்க பாக்காதம்மா. ஒரு அப்பாவா உனக்கு செய்ய வேண்டியது என்னோட கடமைமா. என் கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்?
இன்னும் ஒரு வருஷத்துல பிசினஸ்ல என் கம்பெனிய நம்பர் 1 ஆக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. என்ன மணி, அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. பிசினஸ்க்காக எதுக்கு கல்யாணம் வெயிட் பண்ணணும்? கல்யாணம் முடிஞ்சதும் நீ மாப்பிள்ளையும் சேர்ந்து பிசினஸ் நல்லபடியா பண்ண வேண்டியதானே? ம், என்னப்பா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாமா, இன்னைக்கு உங்ககிட்ட சம்மதம் வாங்காம நான் இந்த இடத்த விட்டு அசைய போறதில்ல. அப்பா இருமா, உனக்காக கல்யாண புரோக்கர்ட்ட பேசி உனக்கு ஏத்த பையன் போட்டோவை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா பாரு, பிடிச்சிருக்கா?